இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்துறேன்னு கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு இவையில் இந்த எலெக்ஷன் எல்லாம் தோற்ற பிறகு இப்போ இவையால் ஒன்றும் செய்யலான்னு தெரியும். அப்போ இவையில் எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே. நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் 18-19 வருஷம் இருந்தால் 90ஆம் ஆண்டு தீவிபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை சிறிய திட்டு வரைக்கும் இருந்தேன். இப்போ இந்த சம்பந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனைகளில் 2 ஆக்களையும் இல்லாமல் ஆக்கினாக்கள் தான். இவையில் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரி இதுக்குள்ளால் எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவையில் தான் அந்த காசை பிரித்து கொடுக்குறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளவு இன்னென்ன பேர் வழிக்கு இவ்வளவு காசுண்டு. இப்போ நான் கூடுதலாக வாங்கினது வந்து 17,000 ரூபாய்க்கு மேலே வேண்டியிருந்ததே இல்லை. சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் வாய்ந்த காலத்திலெல்லாம் 65,000 70,000 அந்த ஒவ்வொரு பதவிகளை பொறுத்து சம்மந்தப்பட்டன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு 6-7 பேரை இல்லாமல் நாட்கள் தான். நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அவைகள்ட்ட ஆயுதம் இல்லைன்னு இல்லை, ஆயுதம் இருக்குது. அவையில் நினச்சி எதுவும் செய்யலாம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். பிள்ளையான், கருணா, டக்ளஸ் போன்ற முன்னர் ஆயுத குழுக்களாக இருந்து பின்னர் அரசியல் ரீதியாக பிரவேசம் செய்த குழுக்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் நிதி ஒதுக்கப்படுவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதாவது இபிடிபியின் உறுப்பினர் ஒருவர் இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தி பல தகவல்களை சொல்லியிருக்கார். அதில் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் இந்த குழுக்களுக்கு இராணுவத்தினருக்கு வழங்கப்படுற சம்பளம் வழங்கப்பட்டது என்கிற பொருள்பட அவர் கழிச்சிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, அந்த சம்பளம் கூட சரியாக தங்களுக்கு வேற இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏன் அரசின் நிதி வந்து இப்படி ஒட்டுக்குழுக்களுக்கு வழங்கப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அன்ருகுமார திசாநாயக்கவினுடைய அரசில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போயினம் என்கின்ற ஒரு விடயம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இவருடைய ஊடக சந்திப்பு ஒரு பெரிய பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த அரசினுடைய நிதி சரியாக கையாளப்படவில்லை, மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் சரியாக கையாளப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக அந்த இபிடிபியின் உறுப்பினர்கள் தந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ என்னென்னு கேட்டால், நான் இந்த மீடியாவில் சம்பந்தமாக அழைக்க வந்தது இது டக்ளஸ் தேவானந்த பிரச்சனையாக. என் பேர் வந்து முழு பேர் வந்து சுப்பையா புண்ணையா சதானு தான் சொல்லினதான் தெரியும், கட்சி பேர். இது சம்பந்தமாக நாங்கள் இவ்வளோ காலம் இதோடு இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது அரசாங்கம் வேல்ட பக்கம் இருந்தபடியாக. இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை தெரியப்படுத்துறேன்னு கேட்டால், இப்போ அரசாங்கம் மாறின பிறகு இந்த எலெக்ஷன் எல்லாம் தோற்ற பிறகு இப்போ இவையால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும். இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவித்தா நல்லம்னு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான். அப்போ இவையில் எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே. முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே மஹிந்த காலத்தில். இப்போ இவையில் எங்களுக்கு கொடுத்தது வந்து 10,000 15,000 8,000 9,000 இப்படி ஆகல் பார்த்து தான் கொடுத்தவ. அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்பத்தில் இவையில் சொன்னது கட்சியில் இருந்து விளத்துற வரைக்கும் மாதாந்தம் 3,000 ரூபா சேமிப்புன்னு சொன்னால் அந்த இபிஎஃப் பிடிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான். இவையில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அவங்க சொன்னாங்களா அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுன்ட்டு. இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன். நான் இவையில் எந்த இதுக்குமே அந்த இதுகளுக்கு காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை. இப்போ அதோட நாங்கள் பேச விட்டுட்டு தான் இருந்து பார்த்தேன். திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இப்போ இவையில் ஊழல்கள் கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல. நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஓ 2015 போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குது. அப்போ அதை பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்த வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்க இல்லை. 2015 2016 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன். ஆனால் அவைகளுக்கு அதுக்கு டக்ளஸ் தேவானந்துக்குரிய எந்த இதுவுமே எடுக்க இல்லை. திருப்பி இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முதல்லையும் போனான்.
போன பிறகு அவையில் யாழ்ப்பாணத்தில் போய் பார்க்க சொல்லி இபிஎஃப் பிடிஎஃப் சம்மந்தமாக சொன்னால் இங்கேயும் இல்லை, கொழும்புலேயும் இல்லை, இவையில் அதுக்குரிய காசு வயல் போட்டும் இல்லை. இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழியை தான் தெரியுதும் வேலோட இருந்த ஆக்கள். இந்த வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானும் ஒரு ஆள் தான். நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் 18-19 வருஷம் இருந்தால் 90ஆம் ஆண்டு தீவிபதி பிடிக்கிற காலத்திலேருந்து யாழ்ப்பாணத்தை சிறிது வரைக்கும் இருந்தேன் நான். இப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கேட்ட பிரச்சனைகளில் 2 ஆக்களையும் ஆக்கள் இல்லாமல் ஆக்கின ஆக்கள் தான் இந்த டக்ளஸ். அப்போ இந்த முறையாச்சு இந்த இதுகள் வெளியில் தெரியப்படுத்துகிறபடியால் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சம்பந்தமாண்டு ஆமாம், அதெல்லாம் போய் நான் அறிஞ்சு பார்த்தேன்னா வீட்டில் அந்த இதுமாக போட்டதாக இல்லை. கொழும்புலையும் பார்த்தனா, யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தனா, யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல அவை சொல்லினா அவர் ஐயாவுக்கு இருப்பாங்க நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு. அப்போ இதுவும் அவையில் ஆக்கள் தான். மனித உரிமையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையும் கொடுத்து இந்த பண்ணக்குள்ளே எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தேன் நான். அப்போ அங்கே சைன் பண்ணி இருக்குது கொப்பியில். அவையிலும் அந்த இதை வந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து போட்டாங்க டக்ளஸ்ட்டு. அங்கே கொழும்பு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டவொன்னே அதனால அப்படி ஆளை எங்களுக்கு தெரியாதுண்டு. ஏன்னா அவருக்கும் வந்து இவையில் தானே வீடு எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது. இப்போ அந்த இதில் வந்து அவரோட பக்கம் தான் அவரும் வேலை செஞ்சது. சரியான இதுக்கு அவர் வேலை செய்யலை. டக்ளஸோட காய்க்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே. கதைச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை. 4 நேரம் கால் பண்ணால் போன ஆன்சரும் இல்லை. இல்லை நானும் போயில்லை. அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கால் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை. அதாவது தவராசாவுக்கும் தெரியும், முழு பிரச்சனையும் தவராசாவுக்கு தெரியும். தவராசாவும் இவையில் உண்டு மாதிரி ராசமாணிக்கம்னு சொல்லி கொண்டு இருக்கிறார். இவையில் தான் இந்த பாதுகாப்பு மினிஸ்ட்ரிக்குள்ளால் எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவையில் தான் அந்த காசை பிரித்து கொடுக்குறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளவு இன்னென்ன பேர் வழிக்கு இவ்வளவு காசுண்டு. இப்போ நான் கூடுதலாக வாங்கினது வந்து 17,000 ரூபாய்க்கு மேலே வேண்டியிருந்ததே இல்லை. மாதம் 17,000. ஆரம்பத்தில் நான் வாங்கினது 50 ரூபா. ரணசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கைட்ஸில் இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து 50 ரூபா. அது இந்த கல்யாணம் முடிச்ச ஆக்களுக்கு கொடுத்தது 1500 ரூபா. அது ஒரு 200-300 வழியில் இருந்தோம் கைட்ஸில் நாங்கள் இருக்கக்குள்ள. இன்றைக்கு 60 பேர் இல்லை, 60 பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் செத்தது கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ளவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க உழைச்சி கொண்டு போனது தான். நாங்கள் இது உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில தானே. இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை, எடுத்ததும் இல்லை. அது சம்மந்தமாக ஒன்றுமே போடலை. மற்றது வந்து இவர்கள் இப்போ என்னென்று கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் வாய்ந்த காலத்துலலாம் 65,000 70,000 அந்த ஒவ்வொரு பதவிகளை பொறுத்து. சோல்ஜருக்கு எவ்வளவு, அதிகாரிக்கு எவ்வளவு, அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனால் எங்களுக்கெல்லாம் அந்த கேப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் எடுபட்டுருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் எடுபட்டுருக்கு. எல்லாம் வெயில் எடுத்தது தான். ஆனால் இன்றைக்கு வெயிலில் காசுகள் நான் அன்றைக்கே இங்கே இருக்கும்னு சொல்லி இல்லை, வெளிநாடு வெளியே தான் இருக்கும். இந்தியாவில் வச்சுருக்க மாட்டேன். சரி, வேறு என்ன கேட்குறீங்க? இப்போ முறைப்பாட்டில் சொல்லியிருக்கேன்னு கேட்டால் அவையில் பெருசாக இப்போ எந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இன்னும் அது இன்னும் தொடங்க இல்லை. இனி ஏதாச்சும் இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும். போலீஸால் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க. கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்தால் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. கொண்டு கொழும்பு அப்படியே தான் இல்லைன்னு சொன்னால் வவுனியாக தான். இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை. அது சம்மந்தமாக போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ளே நான் சொல்லுவேன் இதுதான் பிரச்சனைன்ட்டு. இப்போ அவைகள்ட்ட ஆயுதம் இல்லைன்னு இல்லை, ஆயுதம் இருக்குது. அவையில் நினச்சா எதுவும் செய்யலாம். இப்போ அது வந்து இப்போ சில இதுகள் வந்து இவையிலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது. சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு 6-7 பேரை இல்லாமல் நாட்கள் தான். அதாவது இப்போ சில நான் இப்போ சொன்னேன் தானே, பாதுகாப்பு பிரச்சனை இதுகளால் இதில் வந்து போலீஸுன்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால்
நீதிமன்றத்தில் சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. பெருவாரியாக வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது காணாப்போனாக்கள் இந்த தரப்பிலிருந்து காணாப்போனாக்கள் சம்பந்தமாக இவேலுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தரப்பு அதில் ஏதாவது உண்மை இருக்குமா? அது சம்பந்தமான ஏதாவது இல்லை, சாட்சி சொல்லக்கூடிய மாதிரி உண்மை இல்லைன்னு இல்லை. சில நேரங்களில் சிலது எங்களுக்கு தெரியாமல் சம்மந்தப்பட்டிருக்கலாம். இப்போ எல்லா இதுவும் எனக்கு தெரியும்னு நான் சொல்ல வரையில்லை. இப்போ சில இதுகள் வந்து இப்போ நாங்கள் இருந்த யாழ்ப்பாணத்தில் கொழும்பு நடந்துக்கலாம், கொழும்புக்குள்ளே யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கலாம். சில இதுகள் அப்படியான வேலைகள் செஞ்சவே தான், இல்லைண்டு இல்லை. தொடங்க இல்லை. இனி இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும். போலீஸால் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இல்லாட்டி திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க. கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. கொண்டு கொழும்பு அப்படியே தான் இல்லைன்னு சொன்னால் வவுனியா தான். இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை. அது சம்மந்தமாக போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ளே நான் சொல்லுவேன் இதுதான் பிரச்சனைன்ட்டு. அவைகள்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு இல்லை, ஆயுதம் இருக்குது. அவையில் நினச்சா எதுவும் செய்யலாம். இருக்கு ஆயுதம் நாருக்குள்ளே இருந்தே தானே. இவையில் யார்ட்டும் போலீஸ்லையோ ஆர்மியிலையோ இவையில் கொடுக்க இல்லை தானே. அவையில் இங்கே இல்லை, யாரும் காசை கொடுத்து எதையும் செய்கிறன்றாலும் செஞ்சுட்டு போவாங்க தானே. 10 லட்ச ரூபா காசை கொடுத்து இவரை கொள்ளுங்கன்னு சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களா? அது அப்படி ஒரு காலம் தான் இப்போ இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார், இதை பார்த்த உடனே அடைய இவ்வளோ பேரை கொண்டு போய் இவனை கொள்ளாமல் விட்டுட்டேன் வேண்டும், இவனால தான் பெரிய கரைச்சன். காசை கொடுத்து யாரும் செய்வாங்க. இப்போ இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்குது. ஒரு 10 லட்ச ரூபா காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்போ இருக்கிற அது மற்றாவே இந்த இது இருக்குது தானே, ரூல் ஐஸ் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடுங்களை கொண்டு போடலாம் தானே இத்தனை வருஷத்துக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் 2 தரம் போனாலும் அவையில் வந்து இந்த 96, 97, 95 அதுகளில் நான் கொடுத்த இதுகள் இருக்குது தானே. அப்போ 2007 கடைசியில் தான் நான் விளத்துறேன். நான் அப்போ சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் என்ன கேட்டால் மேலிடத்தை ஓடுறது தானே அவையில் செய்யணும். அப்போ போலீஸால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரோ சொன்னால் தானே அந்த வேல் நடக்கும். அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர் தான் அந்த டைமில் இருந்தால். அவரும் வந்து நான் 2-3 தரம் பார்க்க போனதில் பார்க்க கிடைக்கல. அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஐஜி. இப்போ அவையில் சொன்னது யாழ்ப்பாண போலீஸுக்கு போகணும். இங்கே வந்தால் சொன்னாங்க திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க, திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ளே வர சொல்லி. திருப்பி 2வது முறையாக வந்துச்சு 2016 எனக்கு லெட்டர் வந்துச்சு. அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்யலான்ட்டு லெட்டர் என்கிட்ட இருக்குது.